Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட்டோட ட்ரெய்லர்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு பஞ்சுவாலிட்டி எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ட்ரெய்லர் கூட கரெக்டான அந்த ஆன் டைமில் போடவும் முடியல. ஸோ நிறைய டிலேயில் இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ட்ரெய்லரும். ஸோ அட்லீஸ்ட் இந்த தளபதி ட்ரெய்லராவது இன்றைக்கி 10 மணிக்குள்ளே போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஹோப் அது நடந்துச்சுன்னா சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ பார்ப்போம் 10 மணிக்குள்ளே இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நான் எனக்கே வச்சுக்கிறேன் 10 மணிக்குள்ளே ட்ரெய்லர் போட்டாகணுன்ற ஒரு ஹோப்பில் இருக்கேன். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ ட்ரெய்லருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த படத்தோட ஒவ்வொரு சாங்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை போஸ்டர் ஆகட்டும் சரி, ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் சைடில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சாங்ஸும் நம்ம பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் இருந்தது. ஸோ ட்ரெய்லர் ஹோப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒவ்வொரு போஸ்டர்லேயும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கடைசியாக ட்ரெய்லர் எப்போ வரப்போகுதுன்ற அந்த போஸ்டர் கூட நம்ம போக்கிரி படத்தோட அந்த ஒரு ஸ்டில்லராக அவங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம், இப்போ இந்த அஃபிஷியல் ட்ரெய்லரோட அந்த தம்ப்நெயிலும் சூப்பராக இருக்குது, செம்மையாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஓல்டர் விஜய்க்கும் நியூ இயர் விஜய்க்கும் செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹைப் ஏறுது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இதில் அந்த கோட்டோட இதுக்கு முன்னாடி அந்த கோட் சாங்ஸும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கலந்தடிச்ச தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் இப்போதைக்கு இந்த ட்ரெய்லருக்குள்ளே போகிறேன். ஸோ பாப்பா எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். டியர் நண்பா, அண்ணன் வர வழி. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operation. 68 hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of SATs. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினச்சி தான் டென்ஷன். இப்போல்லாம் அலோஃபா சுற்றிட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி மூமெண்ட். அறிவு இருக்கடா உனக்கு? எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யாரும் டேஞ்சர். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா. I'm waiting. Oh, I'm waiting.
சூப்பராக இருக்குங்க ட்ரெய்லரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். நிறையா அவரோட அந்த ப்ரீவியஸ் மூவிஸோட அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. தக்காளி வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் சில பேர்லாம் சொன்னாங்க தளபதி வராரு கதர் விட போகிறாருன்னு. நிஜமாவே கதர் விட்டுட்டாங்களோ? அது அவங்க பண்ணுக்கு போட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது தக்காளி வேறு லெவலில் தான் இருக்குது ட்ரெய்லரு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக சில விஷயத்துல எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே அந்த ஃப்ரேமையும் ஃபஸ்ட்டு அவங்க அந்த யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம போடுற அந்த விஷயத்தையே அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டியர் நண்பா அண்ட் நண்பீஸ், ப்ளீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் பிரைட்டன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த விஷயம் மட்டும் சரி. அப்புறம் அண்ணன் வரா வழிவிடு அப்படி அது சொல்கிறது சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். தளபதியை வந்து அந்த அளவுக்கு அழகாக செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ரசித்து ரசித்து அவங்க வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமு தளபதியை வந்து அந்த லெஃப்டில் ஓப்பனிங் சீக்வன்ஸ் அது காமிச்சது ஆகட்டும் சரி. அதுக்கப்புறம் திருப்பாச்சியோட அந்த ஐகானிக்கான அந்த ஃபைட் சீனோட என்ட்ரி அந்த இது சூப்பராக இருந்தது. ஸோ நிறையாவே சூப்பரான ஒரு ரெஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு வந்து தளபதியோட அந்த 68 மூவி வந்து அந்த 68 மூவியோட அந்த ஐகானிக் ஃப்ரேம்ஸு டைலாக்ஸு எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனலில் வந்து கில்லி படத்தோட அந்த மருதமணி மாமணி அந்த சாங் ஆகட்டும் சரி. அதுக்கப்புறம் திருப்பாச்சியோட அந்த ஐகானிக் வச்சதாகட்டும் சரி. இன்னொரு விஷயம் மங்காத்தாவோட தலைவையோட டைலாக்கு இனிமேல் குடிக்கவே கூடாது அந்த ஒரு டைலாக் ஆகட்டும் சரி. எல்லாத்தையுமே அப்படியே ரசித்து மனுஷன் பண்ணியிருக்காது. அதெல்லாம் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் நிறைய காமெடி சீன்ஸு அதெல்லாம் உள்ளே செதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக எனக்கு ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னொன்று இதில் வந்து மைக் மோகன்னா இல்லை வில்லனாக வராரு. ஸோ மைக் மோகன் சாருக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் வந்து அவர் வந்து வில்லனாக கேஸ்ட் பண்ணது வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அவரும் மனுஷன் வேலை லெவலில் பண்ணியிருக்காரு. நம்ம எத்தனையோ பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் காந்தி வேஷம் போட்டு இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த டைலாக் சென்ஸ் எல்லாம் செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து அவங்க சிம்பிளாக சொன்னது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஸ்பை டீம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. திரும்பியும் அந்த ஸ்பை டீம் வந்து மைக் மோகனால் திரும்பி எப்படி அந்த ஸ்குவாட்குள்ளே வராங்கன்றது தான் ஒரு ஸ்குவாடோட ரீயூனியனாக எப்படி வராங்கன்ற மாரி தான் ஒரு ஸ்டோரியாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நிறையா டைம்லைன் ஜம்ப்ஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து யங்கர் வெர்ஷனாக இந்த ஸ்குவாட் எப்படி இருந்திருக்கு, அதே போல் ஓல்டர் வெர்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குன்றதையும் இந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்த வரைக்கும் இது வந்து டைம்லைன் ஜம்ப்ஸ் நிறையா இருக்கும். இன்னொரு விஷயம் இதோட ஸ்டன்ஸ் எல்லாமே பங்கமாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்கள்ல தளபதியோட இன்டர்வியூ சொல்ல போகும்போது 68 இன்டர்நேஷ்னல் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் சொல்ல போகும்போது அந்த 68 கூட அவர் மென்ஷன் பண்ணி சொன்னாட்டும் சரி. ஸோ எல்லாத்தையுமே அந்த ஹிடன் டீட்டெயில்ஸாக ஒரு டீகோட் மாதிரி அவர் அங்கங்கே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வச்ச விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இந்த ட்ரெயிலர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொரு விஷயம் இது வந்து ஃபேமிலிக்கும் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கும் லியோவுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா லியோன்றது தனி ஜானர், இது தனி ஜானர். ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. ஏன்னா இதில் வந்து ஹியூமர் ப்ளஸ் அந்த ஆக்ஷன் பேக் எல்லாமே கலந்து ஒரு கமர்ஷியலாக அவர் வந்து தந்துருக்காரு. ஸோ லியோன்றது அது டிஃப்ரெண்ட்டான ஜானர், அது நம்ம இல்லை இருக்க வேணாம். ஸோ இதுக்கு அதுக்கு எவனும் கம்பேர் பண்ணாதீங்கப்பா. இந்த ட்ரெய்லர் வேறு, அந்த ட்ரெய்லர் வேறு. ஸோ இதுலேயும் சில விஎஃப்எக்ஸோட பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அது மோஸ்ட்லி மூவி வரத்துக்குள்ளே அவங்க சரி பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இருக்கிற அந்த விஎஃப்எக்ஸோட குவாலிட்டி வந்து சூப்பராகவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த யங்கர் வெர்ஷன் ஆஃப் விஜய் வந்து ஒரு ஃப்ரேமில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்லா செட் ஆகிருக்கு. எனக்கு டக்குன்னு அந்த யங்கர் விஜய் பார்க்க போகும்போது நாளைய திருப்பி யங்கர் விஜயமே இருக்காது. ஸோ அவங்க எந்த ஃப்ரேம் வச்சுருக்காங்கன்றது தெரியல, எந்த வச்சு அந்த ஃபேஸை வந்து டிஏஜென் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு டக்குன்னு பார்ப்போம் அந்த நாளைய தீர்ப்பு அந்த விஜயமே இருந்தது. ஸோ அதில் தான் நான் தப்பாக சொல்லியிருந்தா சாரி. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூவராக இன்வால்வ் ஆகியிருக்காங்க.
ட்ரெய்லரில் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. இதே அப்படியே அந்த படத்துலேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் ஸ்டோரியிலையும் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஃபைனல் யுவன் சாரோட பிஜிஎம் வந்து நல்லாவே செட் ஆச்சுன்னே சொல்லலாம். அந்த பிஜிஎம் வந்து அந்த டீசர் அப்போ எனக்கு செட் ஆகலை, பட் ஆனால் இந்த ட்ரெய்லருக்கு சூப்பராகவே செட் ஆச்சு. அப்புறம் ஃபைனல் ஓவராலாக அந்த கோட்டுன்றப்போ அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி 68 விஜயும் அவங்க காமிச்ச விதம் வந்து சூப்பராகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதுவே டைட்டில் கார்டாக வச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும். புதுசாக ஒரு டைட்டில் கார்டு ரெடி பண்ணவே இருக்கும். லியோவில் நம்ம ஒரு டைட்டில் கார்டு பார்த்துருப்போம், இந்த டைட்டில் கார்டு இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ஆக்ஷன் பேக்கான வித் ஜாய்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லர்னே நம்ம சொல்லலாம். வெங்கட் பிரபு வந்து மோஸ்ட்லி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் ஏமாற்ற மாட்டான்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி ட்ரெய்லரில் நான் எதிர்பார்த்ததும் அதே தான். ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுவும் இதே மாதிரி படத்துலேயே இருந்ததுன்னா இந்த படம் ஷூர் ஷார்ட்டாக ஹிட் ஆகிடும்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் சில ரூமர்ஸ்லாம் இருக்குது. இல்லை வந்து சிஎஸ்கேவோட ஜெர்சி அந்த மாரி தான் இருக்கிறதுனால தோனியோட கேமியோ இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. தோனியோட கேமியோ மட்டும் இருந்ததுன்னா படம் பிச்சுக்கிட்டு போகணுன்னே நம்ம சொல்லலாம். சில பேர் தலை அஜித்தோட கேமியோ கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆல்ரெடி தலை அஜித்தோட அந்த மங்காத்தா டைலாக்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கேமியோஸ்லாம் இருந்ததுன்னா அவ்வளோதான், இந்த படத்தை நம்ம கையாலே பிடிக்கவே முடியாது, போயிட்டே இருக்குன்னே நம்ம சொல்லலாம். நான் ரொம்ப ஹாப்பி இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்படி ஆட் பண்ணி மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் கேட்ச் யூ சன் நெக்ஸ்ட் வீடியோ. Bye.